ஓம் சாந்தி. முரளி தேதி 23/2/2025. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 17/2/2004. மதுபன். அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள். அனைவரையும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக மாற்றுங்கள். எப்போதும் இடைவிடாது உங்களுடைய பொக்கிஷ களஞ்சியம் நிலைத்திருக்கட்டும். இன்று பாப்தாதா தன்னுடன் குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான சிவ ஜெயந்தியை கொண்டாட தானே வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்களும் தன்னுடைய பரலௌகிக்க மற்றும் அலௌகிக்க தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆஹா என்று மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா, என்னுடைய பாக்கியசாலி குழந்தைகளே, தந்தையுடனேயே உலகத்தின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள். முழு கல்பத்திலும் இதுபோன்ற பிறந்த நாள் எவருக்குமே வருவதில்லை. பரமாத்மா தந்தையுடன் இணைந்து நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். இந்த அலௌகீக அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாளை பக்த ஆத்துமாக்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகளான நீங்கள் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். பக்த ஆத்துமாக்கள் மகிமை பாடுகிறார்கள், மகிமையும் செய்கிறார்கள், அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா பக்தர்களின் மகிமையையும் கூக்குரலையும் கேட்டு அவர்களுக்கும் வரிசை கிரமமான பாவனைக்கான பலனை தருகின்றார். ஆனால் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. நீங்கள் செய்த சிரேஷ்டமான கர்மம் மற்றும் சிரேஷ்டமான பாக்கியத்தின் நினைவை அவர்கள் நன்றாகவே கொண்டாடுகிறார்கள். எனவே பாப்தாதா பக்தர்களின் பக்தியின் லீலைகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஏனென்றால் நினைவு சின்னத்தை மிக நன்றாகவே அவர்கள் காப்பி அடித்துள்ளனர். அவர்களும் இந்த நாளில் விரதம் இருக்கிறார்கள். தற்காலிகமாக அற்பகால அன்ன ஆகாரத்தில் தூய்மையை கையாளுகிறார்கள். நீங்கள் முழு தூய்மையை விரதமாக மேற்கொள்கிறீர்கள். இதில் ஆகாரம், விவகாரங்கள், வார்த்தைகள், செயல்கள் யாவுமே பிறவி முழுவதற்குமான விரதமாக நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததில்லை. நினைவு சின்னத்தை நன்றாகவே காப்பி செய்கிறார்கள். சங்கம யுகத்தில் வாழ்நாள் உள்ள மட்டிலும் மனம் சொல் செயலில் தூய்மையாக வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததல்ல. பக்தியில் நன்றாகவே காப்பி செய்துள்ளனர். நீங்கள் அனைவரும் வீணானவற்றை சமர்ப்பணம் செய்துவிட்டு சக்திசாலி ஆகியுள்ளீர்கள். அதாவது தன்னுடைய தூய்மையற்ற வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்துள்ளீர்கள். உங்கள் சமர்ப்பணத்தின் நினைவாக பலியும் தருகிறார்கள். ஆனால் தன்னை பலியிடுவதில்லை, ஆட்டை பலி தருகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு நன்றாக காப்பி செய்துள்ளார்கள். ஏன் ஆட்டை பலியிடுகிறார்கள்? ஆடு என்ன செய்கிறது? மே 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 என்று கத்துகிறதல்லவா? மே என்றால் நான். ஆனால் நீங்கள் என்ன சமர்ப்பணம் செய்தீர்கள்? நான் 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 என்ற தேக அபிமானம், இதை சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த நான் எனும் அகந்தையில்தான் தேக அபிமானம் வருகிறது. அந்த அபிமானம் அனைத்து விகாரங்களுக்கும் விதையாகவே ஆகிவிடுகிறது. பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியுள்ளார், அனைத்தும் அர்ப்பணம் செய்வதில் நான் எனும் தேக அபிமானமே தடையாக உள்ளது. நான் தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் சாதனங்களை சமர்ப்பணம் செய்வது சுலபம். இதனை செய்து விட்டீர்களா? இதுவும் செய்யவில்லையா? முன்னேற முன்னேற நான் எனும் எண்ணமும் அதி நுட்பமானதும் ஆழமானதும் ஆகிறது. மேலோட்டமாக நான் என்பதை அழிப்பது, அது அழிவது சுலபம். ஆனால் நான் என்பதில் ஆழம் பரமாத்ம பிறப்புரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷ தன்மைகள் பிராப்தமாகிறது. புத்தியின் வரதானம், ஞான ஸ்வரூபமாவதற்கான வரதானம், சேவைக்கான விசேஷமான வரதானங்கள், இவற்றை பிரபுவின் வரப்பிரசாதம் என்றாலும் நான் என்பது
மிகவும் ஆழமானது. நான் சொல்வதும் செய்வதும் சரியே, அதுவே நடக்க வேண்டும் என்ற ராயலான நான் எனும் அகந்தை முன்னேறும் கலையில் சுமையாகிறது. ஆகவே பாபா கூறுகின்றார், நான் என்பதை சமர்ப்பணம் செய்யுங்கள். நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை. பிரபுவின் வரப்பிரசாதம், பிரபுவின் வரதானம், பிரபுவின் விசேஷ தன்மைகள். ஆகவே உங்கள் அனைவருடைய சமர்ப்பணமும் எவ்வளவு ஆழமானது சோதித்து பார்த்தீர்களா? சாதாரணமான நான் மற்றும் ராயலான நான் இரண்டையும் சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா? செய்து விட்டீர்களா அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும். நீங்களும் சாகத்தான் வேண்டும் என்று சொல்வீர்கள். ஆனால் இறப்பது என்பது இறைவன் மடியில் வாழ்வது. இந்த இறப்பு அல்ல. 21 பிறவிகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியிலே பிறப்பதாகும். எனவே மிகவும் குஷியுடன் நீங்கள் சமர்ப்பணமாகிறீர்கள். கதறுவதில்லை தானே? பக்தியில் கூட கதற கதற செய்யும் பலி ஏற்றவை ஆகாது. யாரொருவர் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை குஷியுடன் சமர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் பல ஜென்மத்திற்கும் ஆஸ்திக்கு அதிகாரியாகிறார்கள். சோதித்து பாருங்கள். எந்த ஒரு வீணான எண்ணம், சொல், செயல் யாவிலும் மாற்றத்தை மகிழ்ச்சியுடன் செய்கிறீர்களா அல்லது வலுக்கட்டாயமாக செய்கிறீர்களா? அன்புடன் மாறுகிறீர்களா? கடின உழைப்புடன் மாறுகிறீர்களா? குழந்தைகள், நீங்கள் அனைவரும் தனது வாழ்வின் தொழிலாக வைத்திருப்பதே உலகை மாற்றுபவர் என்பதாகும். இதுவே பிராமணர்களாகிய உங்களுடைய தொழிலாகும். இது உறுதி என்றால் கையை அசையுங்கள். கொடியை அசைக்கிறீர்கள், மிகவும் நல்லது. இன்று கொடி நாள், மிக நல்லது. ஆனால் கொடி அசைத்தால் மட்டும் போதாது. கொடியை அசைப்பது மிகவும் சுலபம். மனதை அசையுங்கள், மனதை மாற்றுங்கள். தைரியமானவர்கள் தானே? மிகவும் தைரியமானவர்கள். நல்லது. பாப்தாதா மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்கின்றார். என்ன தெரியுமா? பாப்தாதா இந்த ஆண்டுக்கான சிறப்பான பரிசு தருகின்றார். இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு செயலில், உலக சேவையில் சிறிதளவு தைரியம் வைத்தாலும் அபரிமிதமான உதவி கிடைக்கும். பாபா பார்த்த மகிழ்வான செய்தி. இந்த முறை சிவஜெயந்திக்கான சேவை நாலாபுறமும் மிக மிக நல்ல முறையில் தைரியம், ஊக்கம், உற்சாகத்துடன், முன்னேற்றத்துடன் கொண்டாடி வருகிறீர்கள். நாலாபுறமும் இருந்து செய்திகள் மதுவனத்திற்கு வந்த வண்ணம் உள்ளன. பாப்தாதாவோ அனைத்தையும் வதனத்திலிருந்தே பார்த்து விடுகின்றார். குழந்தைகளின் ஊக்கம் நன்றாக உள்ளது. நல்ல திட்டம் வகுத்துள்ளீர்கள். இவ்வாறே சேவையில் ஊக்கம், உற்சாகமானது உலகத்தின் ஆத்மாக்களுக்கும் ஊக்கம், உற்சாகத்தை அபிவிருத்தி செய்யும். பாப்தாதா நாலாபுறமும் சேவையின் ரிசல்ட்டை பார்த்து ஒவ்வொரு சேவாதாரி குழந்தைகளின் பெயரை குறித்து பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். குழந்தைகள் அவரவர் இடத்தில் இருந்தபடியே இதை பார்த்து மகிழ்கிறார்கள். அயல் நாட்டிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனெனில் நீங்கள்தான் உலக ஆத்மாக்களுக்கான தேவி தேவதைகள் ஆவீர்கள். பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்க்கும்போது 3 ரூபங்களிலே பார்க்கின்றார். ஒன்று, நிகழ்காலத்தில் சுய ராஜ்ய அதிகாரி. இப்போதும் ராஜா. லௌகிகத்திலும் கூட தந்தை குழந்தைகளை ராஜா ராஜா என்றே அழைப்பார். ஏழையாக இருந்தாலும் தந்தைக்கு தன் குழந்தை ராஜாவே. ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் தந்தை தனது ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தையாகவே பார்க்கின்றார். ராஜா தானே சுயராஜ்ய அதிகாரி. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி. இரண்டாவது, நாளையும் உலக ராஜ்ய அதிகாரி. மூன்றாவது, துவாபர யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரையிலும் பூஜைக்குரியவர்கள், பூஜைக்கு அதிகாரிகள். இந்த 3 வடிவங்களில் ஒவ்வொரு குழந்தையையும் பாபா பார்க்கின்றார். சாதாரணமாக பார்க்கவில்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுய ராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தையாகவே பார்க்கின்றார். ராஜ யோகிகள் தானே? இதில் யாரேனும் பிரஜா யோகிகள் இருக்கிறார்களா? இல்லை, அனைவரும் ராஜ யோகிகள். ராஜ யோகி என்றாலே ராஜா. அத்தகைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட சுயம் தந்தை அவரே வந்துள்ளார். பாருங்கள்.
தந்தைக்கு குழந்தைகளின் மீது அன்பு உள்ளதல்லவா? பாப்தாதா பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார். ஆக இந்த பிறந்த நாள் எவ்வளவு உயர்வானது! பகவானே வரவேண்டியுள்ளது. பாப்தாதா அனைத்து தேசத்திலும் அனைத்து மொழிகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். பாருங்கள், தந்தையும் சிவஜெயந்தி கொண்டாடுகின்றார். ஆனால் பாபா யார்? பிந்தி, அதாவது ஒரு புள்ளி. புள்ளிக்கு பிறந்த நாள், அவதார தினம் கொண்டாடுகிறார்கள். அனைத்திலும் உயர்ந்த வைரம் போன்ற பிறந்த நாள் யாருடையது? புள்ளியான பாபாவுடையது. புள்ளிக்கு எவ்வளவு மகிமை உள்ளது! எனவே பாப்தாதா சதா சொல்லுகின்றார், 3 புள்ளிகளை நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் புள்ளி, பாபாவும் புள்ளி, புள்ளியின் குழந்தை புள்ளி. சிருஷ்டி எனும் நாடக மேடையில் செயல் புரிய வந்துள்ளீர்கள். இந்த சிருஷ்டி நாடக மேடை. ஆக டிராமாவில் செய்த செயல், முடிந்துவிட்ட செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். எனவே 3 புள்ளியை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய உலகில் அதிக மதிப்பு எதற்கு இருக்கிறது? பணத்திற்கு மதிப்பு உள்ளதல்லவா? எல்லாமே பணம்தான். தாய் தந்தை கூட ஒன்றுமில்லை. அதிலும் பாருங்கள், ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, அதாவது ஒரு 0 போட்டால் என்ன ஆகும்? 10 ஆகும் அல்லவா? இன்னொரு புள்ளி வைத்தால் 100 ஆகும். 3வது வைத்தால் 1000 ஆகிவிடும். ஆக இது புள்ளியின் விந்தை அல்லவா? பணத்திலும் புள்ளியின் விந்தை. மேலும் சிரேஷ்டமான ஆத்மா ஆவதிலும் புள்ளியின் விந்தையே. செய்பவரும் செய்ய வைப்பவரும் புள்ளியே ஆவார். ஆக எல்லா பக்கமும் புள்ளிக்குத்தானே மகிமை உள்ளது. புள்ளியை மட்டுமே நினையுங்கள், விஸ்தாரத்திலே போக வேண்டாம். புள்ளியை நினைக்க முடியுமா? பிந்து ஆகுங்கள், பிந்துவை நினையுங்கள், முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். அவ்வளவேதான். இதுதான் முயற்சி. இது கடினமா, சுலபமா? புள்ளி வைக்க தெரியுமா, தெரியாதா? எல்லோரும் புத்திசாலிகள் தானே? பாப்தாதா விசேஷமாக சேவைகளின் ஊக்கம் உற்சாகத்திற்கு வாழ்த்துக்கள் தருகின்றார். மிக நன்றாக செய்கிறீர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இனி வரும் காலத்தில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் உலக சேவகன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மா பாபா கையெழுத்திடும் பொழுது உலக சேவகன் என்று கையொப்பம் இட்டார். ஆக உலக சேவகன் ஆவோம். சிவராத்திரி சேவையுடன் உலக சேவை முடிந்து விடுவதில்லை. நான் உலக சேவகன் எனும் லட்சியத்தை வையுங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சுவாசமும் சேவை செய்ய வேண்டும். யார் வந்தாலும் யார் தொடர்பில் வந்தாலும் வள்ளலாகி அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை வழங்க வேண்டும். ஒருவரும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது. இடைவிடாமல் உங்கள் பொக்கிஷமானது திறந்தே இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை அவசியம் வைக்க வேண்டும். மற்றவர்களின் சம்பந்தத்தில் வரும்போது சுப பாவனை என்னும் ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குங்கள். இப்போது ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாகும். அதனால் ஒத்துழைப்பை கொடுங்கள். பிறரையும் நமக்கு ஒத்துழைப்பு தருபவராக ஆக்குங்கள். மனதாலோ பேச்சாலோ சம்பந்தத்திலோ ஏதேனும் ஒரு வகையில் ஒத்துழைப்பை வழங்குங்கள். இந்த சிவராத்திரி நல்ல நாளில் விசேஷமான வாசகத்தை நினைவில் வையுங்கள். ஒத்துழைப்பை கொடுங்கள், ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆக்குங்கள். குறைந்தபட்சம் தன் தொடர்பில் வருபவர்களுக்காகவாவது சகயோகம் செய்யுங்கள். சகயோகியாக அவர்களை மாற்றுங்கள். யாரேனும் உங்கள் தொடர்பில் வருவார்கள் தானே? அவர்களுக்கு வேறு எந்த உபசரிப்பும் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் மனதை மகிழ்விக்கும் வண்ணம் வார்த்தைகளை பேசுங்கள். சமையலறையில் செய்யும் இனிப்பு இல்லை. தில் குஷ் மிட்டாய் என்றால் மன மகிழ்ச்சியை இனிப்பான வார்த்தைகளால் கொடுங்கள். தானும் மகிழ்ச்சி அடைந்து பிறரையும் மகிழ வையுங்கள். தருவீர்கள் தானே? இதில் எந்த கடினமும் இல்லையே. உழைப்பும் ஏதும் இல்லை. நேரம் அதிகம் ஆகாது. சுப பாவனையுடன் மனதை மகிழ வையுங்கள். செய்வீர்களா? தானும் குஷியாக இருந்து பிறரையும் குஷியாக ஆக்குங்கள். ஒருபோதும் உங்களுடைய முகம் மிகவும் சீரியஸாக இருக்கக்கூடாது. முகம் எப்பொழுதும் புன்சிரிப்புடன் திகழ வேண்டும். அளவுக்கு அதிகமான சீரியஸாக இருந்தால் எங்கோ காணாமல் போய்விட்டதாக தென்படச் செய்யும். பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள், ஆனால் இல்லாமல் இருப்பார்கள்.
பேசுவார்கள், ஆனால் இல்லாதவராக இருப்பார்கள். அந்த முகம் பார்க்கவே அழகாக இருக்காது. முகம் எப்போதும் புன்சிரிப்புடன் திகழ வேண்டும். சீரியஸாக இருக்கக்கூடாது. என்ன செய்வது, எப்படி செய்வது, அதிகமான உழைப்பு, அதிகமான வேலை, சீரியஸாகி விடுவது. ஆனால் எவ்வளவு அதிகமான வேலையோ அந்த அளவு அதிகமான புன்னகை. அந்த புன்னகை செய்ய தெரியுமா? உங்களுடைய சிலைகளையும் பாருங்கள். சீரியஸாக காட்டுகிறார்களா என்ன? அப்படி சீரியஸாக காட்டினால் ஓவியர் சரியில்லை என்று அர்த்தம். அவ்வாறே நீங்களும் சீரியஸாக இருந்தால் இவர்களுக்கு வாழும் கலை தெரியவில்லை என்பார்கள். எனவே என்ன செய்வீர்கள்? டீச்சர்கள் என்ன செய்வீர்கள்? நல்லது. ஒரு நொடியில் தன்னுடைய பூர்வஜ் மற்றும் பூஜ்ய ஸ்வரூபத்தை நினைவுக்கு கொண்டு வர முடியுமா? அதே தேவி தேவதைகளின் நினைவில் தன்னை பார்க்க முடியுமா? தேவி தேவதை எதுவாக இருந்தாலும் நான் பூர்வஜ் ஆத்மா, பூர்வீகமான ஆத்மா. சங்கம யுகத்தில் பூர்வஜ் நான். துவாபர யுகத்தில் இருந்து பூஜைக்குரியவன். சத்யுகம் திரேதா யுகத்தில் ராஜ்ய அதிகாரி. அனைவரும் ஒரு நொடியில் மற்ற எண்ணங்களை நிறுத்திவிட்டு தன்னை பூர்வஜ் மற்றும் பூஜ்ய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கச் செய்யுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள அலௌகீக தெய்வீகமான அவதாரம் செய்துள்ள குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்தநாள் ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகள். திலாராம் பாபாவின் உள்ளத்தில் வலதுகரமான சேவாதாரி குழந்தைகள் எப்போதும் இருக்கிறார்கள். அத்தகைய உள்ளம் எனும் ஆசனத்தில் நிறைந்துள்ள தில் தக்து நஷீன் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா புள்ளியின் மகிமையை புரிந்து கொண்டு உயர்ந்த புள்ளி சுரூபத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எப்போதும் தன்னுடைய சுய மரியாதையில் நிலைத்திருந்து அனைவருக்கும் ஆன்மீக மரியாதை தருகின்ற மரியாதைக்குரிய ஆத்மாக்களுக்கு எப்போதும் வள்ளலாகி ஒவ்வொருவருக்கும் தனது நிரந்தரமான களஞ்சியத்தின் மூலம் ஏதேனும் ஒன்றை வழங்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல்களான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மிக மிக அதிகமான பன்மடங்கு கோஹினூர் வைரத்திலும் மேலான இறை தந்தையின் கண்மணிகளான குழந்தைகளுக்கு அன்பான நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. விளக்கம்: ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்னால் செயலுக்கேற்ப சக்திகளை நீங்கள் வரவேற்பு செய்யுங்கள். எஜமானர் ஆகி கட்டளையிடுங்கள். ஏனெனில் சர்வ சக்திகளும் நமது கரங்கள் ஆகும். உங்களுடைய கரங்கள் உங்களுடைய கட்டளையின்றி எதுவும் செய்ய இயலாது. பொறுமை சக்தி வேண்டுமென்றால் அதற்கு கட்டளையிடுங்கள். பிறகு அந்த செயலை வெற்றிகரமாக முடியுங்கள். வெற்றி நிச்சயம் உமதே. மாறாக கட்டளை இடுவதற்கு பதிலாக முடியுமா முடியாதா என்று பயந்தால் கட்டளை இட முடியாது. எனவே மாஸ்டர் படைப்பவராகி ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி செயல்படுத்தி பயமற்றவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: அடைக்கலம் வழங்கும் வள்ளலான தந்தையை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள். அவ்யக்த சமிக்ஞை: கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக ஏகாந்தமாக தனிமையிலே செயல்படுகின்றார். இங்கு ஏகாந்தம் என்பது ஒருவர் நினைவிலே மூழ்கிவிடுவதாகும். வெளி உலகத்தின் ஈர்ப்பில் இருந்து நாம் தனித்திருக்க வேண்டும். ஒரு தனி அறையில் சென்று மட்டும் ஏகாந்தமாக அமர்வதில்லை. மனமும் ஏகாந்தமாக இருக்க வேண்டும். மனதின் ஏகாகிரதா என்பது ஒருவர் நினைவில் நிலைத்திருப்பது, ஒருமுகம் ஆவது. இதுவே ஏகாந்தம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.